இந்த லைனில் இருக்கு. இது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அதில் ரூல்ஸ் 2011. Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication and collection of statistics. So any department of central government shall, before making a direction under section 3 of the Act, statistics duplication collection. So adanaala every notification under section 3 of the Act shall contain the following particulars: subject and purpose of collection of statistics, geographical area, method of data. இது எல்லாமே டேட்டாவாக இருக்குது இல்லை. அதனால் இதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. இதில் லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதில் யார் வேணால் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அது எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் படி தான் பீகாரில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்யை முதலமைச்சர் சொல்றாருன்னா, அது சட்டசபையில் சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் வணிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்ல அப்படிங்கிறதுக்கு விசசாராய விவகாரத்துல திமுகவில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்க. பாமக முன் வச்சிங்க. உதயசூரியன், வசனம் கார்த்திகன் தான் தொடர்பு. அதை மையப்படுத்தி தான் இந்த உங்களுக்கான பதிலை முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்குன்னு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா இது இல்லை, அது கள்ளக்குறிச்சி அது வேற. இப்போ இந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டு இருக்குது, விக்கிரவாணி இடைத்தேர்தல். அதுக்கு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பொய்யான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது டைவர்ஷனரி. அவங்க தான் அதில் PhD பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அது அப்புறம் டைவர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதில் அவங்க எல்லாமே கில்லாடிகள். அப்புறம் அது திருப்பி வாதம் பண்ணி அது ஒரு கோயபிள்ஸ் பொய்யை சொல்லி இப்போ அன்னைக்கு இவர் RS பாரதி சொல்கிறாரு, இது அவங்க CBI என்கொயரி ஏன் கேட்குறோம், அதுக்காக அது முடிச்சோன்னு அதுக்கு வரேன் நான். இது முதல்ல முடிச்சு